ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் பென் ஸ்டாண்ட் ஒன்று டார்க் வயலட் கலரில் கிராஸ் கட் மெத்தடில் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பென் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் பாருங்கள், ஒரு பாக்ஸ் டிசைனில் ஃப்ளவர் வர மாதிரி என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் நியூ மாடலில் டிசைன் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல்லாம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நியர்லி 30 வெரைட்டிஸ்க்கு மேலே என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த சிங்கிள் கலர் பென் ஸ்டாண்டில் இந்த சென்டரில் எப்படி இந்த டிசைன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு பென் ஸ்டாண்ட் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இது கிராஸ் கட் மெத்தடில் போடுறது. 1/4 ரோல் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மாதிரி அழகான ஒரு பென் ஸ்டாண்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதனுடைய பேஸ் பார்த்திங்கன்னா 5 குமிழ்கள் வர மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த பென் ஸ்டாண்டில் எந்த இடத்துல போடலாம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நான் இந்த 2 குமிழ்களுக்கு சென்டரில் வர மாதிரி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அதாவது 3க்கு 3 அந்த வரிசையில் நம்ம ஃப்ளவர் டிசைன் போடுவோம்ல, ரெகுலராக கூடையிலெல்லாம் போட்டிருப்போம். ஒரு அடி ஒயர் யூஸ் பண்ணி நம்ம போட்டிருப்போம்ல, அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு போட்டு முடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் டிசைன் போட்டு முடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஃப்ளவர் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் பிங்க் கலர் ப்ளெயின் ஒயர் ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு அடியில் எடுத்திருக்கேன். அதாவது இந்த 2 குமிழ்களுக்கு சென்டரில் பாருங்கள், ஒரு 4 நாட்ஸ் தள்ளி 3க்கு 3 அந்த மாதிரி கவுண்ட் பண்ணி நம்ம இந்த ஃப்ளவர் டிசைனை ஃபஸ்ட்டு போட்டு முடிச்சிடலாம். இது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக போட்டுடலாம். கூட போட்டது போக மீதியான வயசை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அழகான டிசைன்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணலாம். இந்த ஃப்ளவர் டிசைன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய டுட்டோரியல்ஸ்க்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ரெகுலராக போடுறது தான். 3க்கு 3 அந்த மாதிரி கவுண்ட் பண்ணி வச்சு நம்ம இந்த ஃப்ளவர் டிசைனை போட்டு முடிக்கணும். நான் எப்படி தொடங்கினேனோ அதே மாதிரியே தொடங்கி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் உள்ளே விட்டு எடுக்கும்போது நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா ஒயர் தூக்குன மாதிரி வந்துடும். டிசைன் பர்ஃபெக்டாக இருக்காது நமக்கு. இந்த பென் ஸ்டாண்ட் வெரைட்டிலேயே பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் நாட்ஸு, டியூப்ஸு, பீட்ஸு, ஃப்ளவர் டிசைன், ஆஃப் அண்ட் ஆஃப் டிசைன், ஸ்ட்ரைப்பர் டிசைன், ஸ்ட்ரெயிட் லைன் டிசைன், இந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் கொடுத்துருக்கேன் பென் ஸ்டாண்ட் டுட்டோரியலெல்லாம். இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் கலராக பென் ஸ்டாண்ட்ஸ் ரெடி பண்ணும்போது அதில் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஃப்ளவர் போட்டு முடித்தாச்சு. சென்டரில் ஒரு நாட் ப்ளெயினாக வரணும். மீதி இருக்க ஒயரை உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிற இடத்துல நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஒயரெல்லாம் இன்சர்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு உள்ளே விட்டு எடுக்கும்போது நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் போடணும். இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் டிசைன் சுற்றி வர நம்ம போடணும். அதாவது 5க்கு 5 இந்த நாட்ஸை கவுண்ட் பண்ணிங்கன்னா தெரியலேன்னா ஒரு டாட் மாதிரி கூட வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு நம்ம தனியாக 4 ஒயர்ஸ் எடுக்கிறோம். அந்த 4 ஒயரும் பார்த்திங்கன்னா ஒரு ஒயரும் ஒரு அடி இருந்தால் அதுவே எக்ஸ்ட்ராவாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட்டை ஒயராக இருந்தாலும் கரெக்டாக இருக்கும் ஒரு அடி எடுத்துட்டிங்கன்னா. இப்போ பாருங்கள், 5 நாட்ஸ், அதாவது அந்த ஃப்ளவர்லேருந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் பாருங்கள், அந்த நாட்லேருந்து நம்ம இப்போ இந்த டிசைனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் எப்படி தொடங்குறேங்கிறத பார்த்து அதே மாதிரியே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது கையை உள்ளே விட்டு இன்சர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமம்தான் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய பெரிய பேஸ்கட்ஸாக இருந்தால் நம்ம ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். இது நம்ம போட்டிருக்க நாட்லேயே இப்போ அது மேலேயே தான் நம்ம ஒயரை இன்சர்ட் பண்ணி போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். அவ்வளவே தான். தெரியுதுங்களா நான் எப்படி போட்டுட்ருக்கேங்கிறது?
இப்போ ஆல்ரெடி இருக்கிற நாட் மேலேயே நம்ம வந்து ஒயரை வந்து அப்படியே இன்சர்ட் பண்ணி போட்டு முடிக்க போகிறோம். இது வந்து ஃபினிஷிங்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஒயர் பார்த்திங்கன்னா டபுள் கலர் ஒயர், அதாவது ஒயிட் அண்ட் பிளாக் கலர் ஒயர், டபுள் கலர் ஒயர் யூஸ் பண்ணி நான் வந்து போட்டுட்ருக்கேன். நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பேஸ்கட் டுட்டோரியல்ஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பென் ஸ்டாண்ட்லேருந்து ட்ரே டுட்டோரியல், கிஃப்ட் பேஸ்கட், ஸ்டோரேஜ் பேஸ்கட், கிஃப்ட் பவுலு, மினி பேஸ்கட்ஸு, நியூ மாடல் பூஜா பேஸ்கட், குழந்தைய விளையாடுறதுக்காக ராட்டில் டாய், ஃப்ரூட்ஸு, கீ செயின்ஸு, ஃப்ளவர் வேஸு, அது போக பார்த்திங்கன்னா 1 ரோல், 1.5 ரோல், 2 ரோல், 3 ரோல்னு எல்லா டைப் ஆஃப் பேஸ்கட் டுட்டோரியல்ஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம வந்து இந்த ஒயரை முடித்து உள்ளே வந்து கொண்டு போய் இன்சர்ட் பண்ண வேண்டியதான். இந்த ஒயரை வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும். இப்போ மறுபடியும் அடுத்த ஒயர் வந்து எடுத்து அதே மாதிரியே நம்ம வந்து போட்டிருக்க நாட்ஸ் மேலேயே ஒயரை இன்சர்ட் பண்ணி போட்டு இந்த வரிசையை கீழ் வரிசையை போட்டு முடிக்கணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் போட்டு முடித்தா நமக்கு வந்து டிசைன் வந்து ஃபினிஷ் ஆயிரும். அந்த மீதி இருக்க வயசை வந்து உள்ளே வந்து அப்படியே இன்சர்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மக்கிட்ட கூட போட்டது போக நிறைய வயசு வந்து வச்சுருப்போம் கண்டிப்பாக. அதாவது 1 அடி 2 அடி வயசெல்லாம் நிறையா இருக்கும். அந்த மாதிரி வயசெல்லாம் எதுவுமே வேஸ்ட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய பார்டர் லைன் டிசைன் டுட்டோரியல்லாம் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் சிங்கிள் கலராக பேஸ்கட்ஸ் ரெடி பண்ணும்போது நம்ம அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து அந்த பேஸ்கட்க்கு இன்னும் டெக்கரேட்டிவாக பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த டிசைன்ஸ் பிடிச்சிருந்தாலும் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். இது நம்ம வந்து எந்த இடத்துல வந்து போடுறோமோ அப்படியே வந்து அந்த சைடில் திருப்பி திருப்பி அப்படியே போட்டுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். கீழ் வரிசையில் போடும்போது நம்ம வந்து அப்படியே திருப்பிக்கணும். பென் ஸ்டாண்ட் வந்து அப்படியே திருப்பிக்கணும். அப்போ வந்து அந்த மாதிரி போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரியே கண்டினியூ பண்ணி நம்ம இந்த வரிசையை போட்டு முடிச்சிடலாம். இதே வந்து நல்லா ஃபுல்லாக வந்து ஒயிட் கலர் ஒயர் எடுத்தோம்னா இன்னுமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 1/2 ஒயர் வந்து எடுத்துருக்கறனால அந்த டபுள் கலர் ஒயரில் போட்டுட்ருக்கறனால கொஞ்சம் வந்து நமக்கு வந்து அவ்வளோ லுக்னஸ் வந்து கிடைக்காது. நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து ஒயிட் கலர் ஒயர் எடுக்கும்போது இன்னுமே வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைன் பார்க்குறக்கு. இப்போ பாருங்கள், இந்த 2 சைட்லேயும் போட்டு முடிச்சிருக்கோம். இதே மாதிரியே ஆப்போசிட் சைடில் போட்டு முடிச்சிட்டோம்னா நமக்கு இந்த பாக்ஸ் டிசைனுக்குள்ளார ஃப்ளவர் வர மாதிரி நமக்கு டிசைன் ரெடி ஆயிரும்.
அந்த மீதி இருக்க வயரை வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நான் 3 சைடில் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு சைடில் மட்டும் போட்டு முடிக்கணும். மீதி நம்மக்கிட்ட இன்னும் ஒரு ஒயர் இருக்கும், 4வது ஒயர். அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த சைட்லேயும் போட்டு முடிச்சிட்டோம்னா நமக்கு டிசைன் வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம போட்டிருக்க நாட்லேயே வந்து நம்ம போடும்போது கொஞ்சம் வந்து பொறுமையாக தான் போடணும். உள்ளே விட்டு விட்டு எடுக்கும்போது நல்லா கரெக்டாக வந்து டைட் பண்ணிக்கோங்க. ஒயர் எதுவும் ரிவர்ஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து என்ன கலர் வந்து இந்த மாதிரி பென் ஸ்டாண்ட் வந்து சிங்கிள் கலராக வந்து ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கலர் செலக்ட் பண்ணி இந்த பாக்ஸ் டிசைனுக்கும் உள்ளே போடுற ஃப்ளவர் டிசைனுக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பிரைட்டாக இருக்க மாதிரி. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ஒரு பாக்ஸ் டிசைனுக்குள்ளார இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து வர மாதிரி ரெடி பண்ணியாச்சு இந்த சிங்கிள் கலர் பென் ஸ்டாண்டில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பென் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து ஈவனாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம வந்து ரெகுலராக வந்து இந்த கோபுரம் டைப்பில் ஃபினிஷ் பண்ணுவோம். நான் அந்த மாதிரி இல்லாமல் சுற்றி வர வந்து ஈவனாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களோட ஃபேவரட் கலர்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு நியூ மாடலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு சைடில் போட்டு முடிச்சிருக்கேன். நீங்கள் வந்து 2 சைடில் வேணாலும் அந்த மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து பார்க்க இன்னுமே வந்து டெக்கரேட்டிவாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த பாக்ஸ் டிசைன் வந்து ஃபுல்லாகவே வந்து ரெட் கலரில் வர மாதிரியும், சென்டரில் பாருங்கள் ஹாஃப் அண்ட் ஹாஃப் அந்த டபுள் கலர் ஒயரில் ஃப்ளவர் டிசைன் வர மாதிரியும் இந்த மாடல்லையும் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து இந்த மாதிரி டார்க் கலரில் பென் ஸ்டாண்ட்லாம் ரெடி பண்ணும்போது இந்த ஒயிட் கலர் ஒயர் பாருங்கள் எவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாக்ஸ் டிசைன் வந்து ஃபுல்லாகவே வந்து நான் டிஸ்கோ ஒயரில் இந்த பாக்ஸ் டிசைன் வந்து ஒயிட் கலர் ஒயர் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். சென்டரில் வந்து பிங்க் கலர் ஃப்ளவர் கொடுத்துருக்கேன். இது பாருங்கள் எவ்வளோ பார்க்கவே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன சின்ன டிசைன்ஸ் எல்லாம் நம்ம கூட போட்ட மீதியான வயசை யூஸ் பண்ணி ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாடல் பிடிச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.